மனிதனாக வாழ்வது பெரிதல்ல, மனிதாபிமானத்துடன் வாழ்வதுதான் பெரிது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் நீங்கள் மனிதனாக இருந்தால் மட்டும் பத்தாது, மனிதாபிமானத்தோடையும் நீங்கள் வாழ கற்றுக்கணும். அப்படி வாழ கற்றுக்கிட்டாதான் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முழு மனிதனாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி இல்லாத போது, மனிதாபிமானத்துடன் இல்லாத போது நீங்கள் முழு மனிதனாக இருக்க முடியாது. அது எப்படி அப்படின்னா, மனிதாபிமானம்ங்கிறது எப்பொழுதுமே நேர்மையுடன் நடந்து கொள்வது தான் மனிதாபிமானம். ஒருவருக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக செய்வது, இது மனிதாபிமானம். மனிதாபிமானம் இல்லை என்றால் மனிதன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. மனிதனாக மட்டும் இருந்தால் போதாது, மனிதாபிமானியாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் மண்ணில் மகத்தான மனிதனாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையின் அடிப்படை தத்துவமே, ஒரு மனிதன் மனிதாபிமானத்துடன் இருந்தால் மட்டுமே அவன் மகத்தான காரியங்களை செய்து இந்த மண்ணில் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. மனிதாபிமானம் இருந்தால் அந்த மனிதனை இந்த மண்ணுலகில் உள்ள மனிதர்கள் நேசிப்பார்கள், மண்ணுலகில் உள்ள மனிதர்கள் அவர்களை போற்றுவார்கள் என்பதுதான் உண்மை. மனிதாபிமானம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி. மனிதாபிமானம் என்பது அவனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் ஊன்றுகோலாக இருப்பதுதான் இந்த மனிதாபிமானம். மனிதாபிமானம் இருந்துவிட்டால் ஒரு மனிதன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை. ஆகையால் வாழ்க்கையில் நீங்கள் மனிதனாக இருந்தால் மட்டும் போதாது, மனிதாபிமானத்துடனும் இருக்க ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கற்றுக்கொண்டால் இந்த பூமியில் எவருக்கும் நீங்கள் புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. மனித குலமே அற்புதமானதாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் மனிதாபிமானத்துடன் இருந்துவிட்டால் அது தேவைப்படாது என்பதுதான் உண்மை. மனிதாபிமானம் என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. அந்த சக்தி மனிதர்களிடம் இருந்துவிட்டால் மனிதன் எந்த பிரச்சனைகளையும் மென்மையாக அணுக முடியும் என்பதுதான் உண்மை. மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனிதன்தான் பிரச்சனைகளை பூதாகரமாக பார்ப்பான். மனிதாபிமானம் உள்ள எந்த மனிதனும் பிரச்சனைகளை பூதாகரமாக பார்க்க மாட்டான். அவன் தேங்கிய ஒரு தெளிந்த நீரோடை போல் அற்புதமான மனிதனாக இந்த மண்ணில் வாழ முடியும், மனிதாபிமானம் உள்ள மனிதன். அப்படி இல்லாவிட்டால் ஆர்ப்பரிக்கும் அருவியைப் போல்தான் ஒரு மனிதன் இருக்க முடியும். தெளிந்த நீரோடை போல் இருக்கும்போது மட்டுமே அந்த மனிதன் அமைதியாக, அற்புதமாக, மகிழ்ச்சியாக வாழ முடியும். இல்லையென்றால் அவன் தடம் தெரியாமல், பாதை தெரியாமல், பகுத்தறிவை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் எந்த வழியில் போவது என்று அவனுடைய வாழ்க்கையே இருளாகத்தான் இருக்கும் என்பது உண்மை. ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் மனிதாபிமானத்துடன் வாழ கற்றுக்கொண்டால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் மிக அற்புதமாக, சொர்க்கமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.